வணக்கம். நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாலையம்மன் அஸ்ட்ரோவில் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு புறம் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம திருமண ரகசியம் அப்படிங்கிற வகுப்பு விரைவில் ஆரம்பமாக இருக்குது. ஸோ கலந்து கொள்ள நினைக்கிறவங்க விரைவில் கலந்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு ஜோதிட திணுக்கு அப்படிங்கிறது ஜோதிட துணுக்கு, சரிங்களா? அதாவது எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை 100% சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அது 100% தோற்று போகும் அப்படின்னா அதை ஜாதகத்தின் மூலம் எப்படி அறியுறது? இப்போ ஒரு பாவம், இப்போ உதாரணமாக 4ஆம் பாவகம், இப்போ ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எந்தெந்த பாவகம் இயங்கணும், எந்தெந்த பாவகம் இயங்கினா நம்ம சொத்து வாங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். இதுதான் ஒவ்வொரு பாவகத்துக்கும். அப்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது சொத்து, நிலைத்த தன்மையை உடையது, அசையா சொத்து. ஸோ இந்த 4ஆம் இடம் ஒருத்தர் நம்மக்கிட்ட சொத்து வாங்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அப்போது அவருக்கு என்ன தசா புத்தி ஓடுனா வாங்கணும் அப்படிங்கிற பதில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு அவரோட ஜாதகத்தில் ராசி கட்டம், நவாம்சம், அடுத்து பாவக கட்டம் பார்க்கணும். அந்த பாவக ரீதியாக அவருக்கு 4, 8, 12 இயங்கினா சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் நம்ம சொல்லலாம். குறிப்பாக 12ஆம் இடம் அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா நம்மளோட மூலதனம், சரிங்களா? அதனால் அந்த பாவம் செயல்படணும் அப்படின்னா 4ஆம் பாவம், அதாவது 12க்கு திரிகோணம் தான் இந்த 4ஆம் பாவமும் 8ஆம் பாவமும். அப்போ 8ஆம் பாவகத்தின் திசை நடக்கும்போது ஒருவர் சொத்து வாங்கலாமா, வீடு குடி புகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், 4 இயங்கும் பொழுது 8ம் இயங்கும், 12ம் இயங்கும். 8 இயங்கும் போது 4ம் இயங்கும், 12ம் இயங்கும். 12 இயங்கினால் 4ம் இயங்கும், 8ம் இயங்கும். அப்போ நம்ம ஒரு புதுமனை புகுவிழா அப்படிங்கிறது நடத்தும் போது அப்போ 4ஆம் இடம் இயங்கிடுச்சுன்னா அதற்கு திரிகோணமான 8 நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் ஏற்படும். அப்போ 4ஆம் பாவம் இயங்கும் போது சொத்துக்கள் வாங்கலாம். அதே இது பால் காய்ச்சி நீங்கள் குடி புகலாமா அப்படின்னா அதற்கான திசா புத்திகள் வர வேண்டும். 1-5-9, 3-7-11 ஒற்றைப்படை சுப திசா புத்திகள் நடக்கும் பொழுது நீங்கள் அந்த விஷயங்களை செய்யலாம். அதனால் 4-8-12 சொத்து வாங்கலாம், ஆனால் வீடு குடி புக கூடாது. சரி, இப்போது சொத்தை விற்கணும் அப்படின்னா 4ஆம் பாவகத்துக்கு ஆப்போசிட், அதாவது கெடுதலை செய்யக்கூடிய பாவம் எது அப்படின்னா, எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் 4ம் கிடையாது, 5ம் கிடையாது, 6ம் கிடையாது. அந்த பாவத்துக்கு முழு எதிரி அப்படின்னா அதுக்கு முந்தைய பாவம். அப்போ 4ஆம் பாவத்துக்கு முந்தைய பாவம் 3ஆம் பாவம் இயங்கும்போது சொத்து வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னால் சொத்து வாங்க முடியாது. இருக்கிற சொத்தை விற்கத்தான் முடியும், சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட அதீத லாபத்துக்கு விற்கலாம். ஏன்னா அங்கே 11 இயங்குது. ஸோ உங்களோட சொத்தை அதிக விலைக்கு விற்கணும் அப்படின்னா 3, 7, 11 பாவங்கள், ராசி கட்டம் பார்க்கக்கூடாது, பாவக கட்டம் பார்க்கணும், மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் சொத்து வாங்கணும் அப்படின்னா 4-8-12 இயங்கணும். சொத்தை நீங்கள் விற்கணும்னா 3-7-11 இயங்கணும். நன்றி. மீண்டும் அடுத்த ஜோதிட துணுக்கில் உங்களை சந்திக்கின்றேன்.